ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பெரிய திருவடியாக போற்றப்படுபவர் கருட பகவான். சமஸ்கிருதத்தில் கருடன் என்றால் பெரும் சுமையை சுமப்பவன் என்று பொருளாம். பறவைகளில் நான் கருடன் என்று கருடனை பற்றி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தமது பகவத்கீதையில் உயர்வாக கூறியுள்ளதால் பெருமாள் கோயில்களின் மூலவரை வணங்குவதற்கு முன்பாக கருட பகவானை வழிபட வேண்டும் என்பது வைணவ ஆகமத்தின் நியதியாகும். பெருமாளுக்கு சாமரமாக இருந்து காற்றை வீசுபவர் கருடாழ்வார் என்று புராணங்கள் தெரிவிக்கின்றன. ஞானம், பலம், ஐஸ்வர்யம், வீரியம், அதீத சக்தி, தேஜஸ் என்ற 6 விதமான குணங்களுடன் திகழ்கிறார் கருட பகவான். திருமாலை போல 8 விதமான சம்பத்துக்களாக இருந்து கொண்டு பக்தர்களுக்கு அவற்றை தருபவராகவும் ஸ்ரீ கருடன் விளங்குகிறார். கருடன் வேத ஸ்வரூபி. வேத மந்திரங்களே கருடனின் உடல் அங்கங்களாக உள்ளன. ஆலயங்களில் இருக்கும் கருடன் 2 பெரிய இறக்கைகளுடன் மனிதனின் தேக உருவம் கொண்டு வளைந்த மூக்குடன் கூடிய முகத்தோற்றத்தில் பெருமாளின் எதிரில் காட்சி தருவார்.